மண்ணின் மைந்தன், மக்களின் தலைவன், தமிழ் படங்களின் கதாநாயகன், நடிகர் சங்கங்களின் தலைவன், தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், தமிழக சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் தேமுதிக கட்சியின் தலைவர், மறைந்த நம் மன்னனுக்கு மலரஞ்சலி செலுத்துவோம். அவரின் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவரது இறப்பு ஒரு சரித்திரம். இன்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார். அரசியல், நடிகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அருகில் இருக்கும் சக மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர், எம்ஜிஆருக்கு பிறகு மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர். நடிகராக கட்சி ஆரம்பித்து ஒரு வெற்றி கட்சியாக மாற இவரே காரணம். அவரை இழந்து தவிப்பது தமிழகம். ஆயிரத்தி 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் நாள் மதுரையில் ஆண்டாள் அழகர்சாமிக்கும் KN அழகர்சாமிக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி. 1990 ஜனவரி 31ஆம் தேதி இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து பேரும் புகழும் பெற்ற நடிகர், நடிகர், புரட்சி கலைஞர், மக்கள் செல்வன் என பல பெயர்களை கொண்ட நபர். கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்து கேப்டன் என எல்லோரிடம் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்பட்டார். இன்று இறுதி நாள். அவரது இறுதி ஊர்வலத்திற்கு மக்கள் அலையலையாய் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு மக்களை நேசித்திருப்பார் என்று. மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருப்பது என்றால் மக்கள் ஒன்றும் தேவையில்லாத ஒரு தலைவனை தேடி வரவில்லை, தேவையான ஒரு தலைவரை தேடி வந்திருக்கிறது இந்த கூட்டம். மக்களின் கூட்டத்தை பார்த்தாவது மற்றவர்கள் பார்க்கட்டும் இவர் ஒரு உயர்ந்த மனிதர் என, உலகம் பார்க்கட்டும் இவர் உயர்ந்த மனிதர் என, உலகம் வியக்கட்டும், இவரின் புகழை உலகமெங்கும் பறைசாற்றுவோம். திரையுலகில் பெரும் சாதனைகளை நிகழ்த்திய விஜயகாந்த் திருமணத்தை மட்டும் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனைகளை கட்டினார். தனக்கு நெருக்கமானவர்கள், ரசிகர்கள் மட்டுமன்றி முன்பின் தெரியாத ஏராளமானோருக்கு உதவிகளை செய்துள்ளார் விஜயகாந்த். விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமிக்கு ஆண்டாள், ருக்மணி என 2 தாரங்கள். அவர்களில் ஆண்டாள் அம்மாளின் மகன்தான் விஜயகாந்த். விஜயகாந்துடன் பிறந்தவர்கள் விஜயலட்சுமி, நாகராஜன், திருமலாதேவி ஆகியோர். ருக்மணி அம்மாளுக்கு பிறந்தவர்கள் செல்வராஜ், பால்ராஜ், சித்ராதேவி, ராம்ராஜ், மீனாகுமாரி, சாந்தி, பிருத்திவிராஜ் என 7 பேர். சினிமாவில் சாதித்து பணம் சம்பாதித்த பிறகு தனது மாற்றாந்தாய் பிள்ளைகளுக்கும் விஜயகாந்த் முன்னின்று பல உதவிகளையும் செய்துள்ளார். தனது அனைத்து சகோதர சகோதரிகளின் திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி வைத்தார். தனது இளைய சகோதரர்கள் திருமணத்தையும் நடத்தி வைத்தார் விஜயகாந்த். வானத்தைப் போல படத்தின் கதையைப் போலவே எல்லா தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் திருமணம் செய்து கடமையை முடித்தபோது விஜயகாந்துக்கு 37 வயதாகிவிட்டது. அதற்கு பிறகுதான் தனது அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் பிரேமலதாவை கைப்பிடித்தார். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த BA பட்டதாரியான பிரேமலதா விஜயகாந்தின் ரசிகை. அவரை கரம் பிடித்தார் விஜயகாந்த். 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி பிரேமலதாவை மணந்தார் விஜயகாந்த். அப்போது அவருக்கு வயது 37 முடிந்திருந்தது. விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு திருமணமாகி 33 ஆண்டுகள் முடிந்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை விஜயகாந்துக்கு மிகவும் பிடிக்கும். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையும் விஜயகாந்துக்கு பிடிக்கும். விஜயகாந்தின் திருமணத்தை அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி நடத்தி வைத்தார். விஜயகாந்திற்கு திருமணம் செய்து வைத்து வாழ்த்து பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, தம்பி விஜயகாந்த் எளிமை, இனிமை ஆகிய இயல்புகளுடன் தன்னடக்கத்துடன் விளங்குவார். கலை உலகின் உச்சிக்கு சென்றாலும் ஆணவம், செருக்கு, அகம்பாவம் தன்னை அணுகாதபடி பார்த்து கொண்டிருக்கிறார் என பாராட்டினார். கருணாநிதி தவிர விஜயகாந்தின் மனங்கவர்ந்த தலைவரான மூப்பனார், இசைஞானி இளையராஜா, சத்யராஜ், பிரபு, SS சந்திரசேகர், பாண்டியன், தியாகு, தானு, ராமநாராயணன், பாரதிராஜா, மணிவண்ணன், SP முத்துராமன், சங்கர் கணேஷ் என திரையுலக முக்கிய பிரபலங்கள் அனைவரும் இத்திருமணத்தில் பங்கேற்றனர். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் அவரது திருமணத்தில் கலந்து கொண்டனர்.
திரையுலகில் எம்ஜிஆர் ரசிகனாகவும் அரசியல் கருணாநிதியின் தொண்டராகவும் இருந்த விஜயகாந்த் இரண்டையும் கலந்து எம்ஜிஆர் பாணியில் தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி செயல்களை செய்யும் வகையில் மாற்றினார். அதையே பின்னாளில் தனது அரசியலுக்கான அஸ்திவாரமும் ஆக்கிக் கொண்டார். பிரபாகரன் மீதுள்ள பற்றால் தனது மூத்த மகனுக்கு விஜய் பிரபாகரன் என பெயர் வைத்துள்ளார். இரண்டாவது மகனுக்கு சண்முக பாண்டியன் எனவும் பெயரிட்டுள்ளார். Pero